வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ. எஸ்இஓ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கரண்ட் சினாரியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படேட்டிவ் வேர்ல்டில் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் சக்சீட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட காம்படேட்டர்ஸை நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு நீங்கள் சக்சீட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல எஸ்இஓவோட யூசேஜ் வந்து ரொம்பவும் வந்து இம்பேக்ட் கொடுக்கும் உங்களோட பிஸ்னஸில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எஸ்இஓவில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓவில் வந்து ஒயிட் ஹேட் எஸ்இஓன்னு இருக்குது, பிளாக் ஹேட் எஸ்இஓ இருக்குது, கிரே ஹேட் எஸ்இஓ இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒயிட் ஹேட் எஸ்இஓனா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்இஓ ஃபேக்டர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அண்ட் அதை தாண்டி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் தட் இஸ் வெப்சைட் அசோசியேட்டட் உங்களோட பிஸ்னஸோட அசோசியேட்டட் வெப்சைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் எஸ்இஓ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ நமக்கு தெரியும். சர்ச் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நம்ம கூகுள் தான் வந்து 90% ஆஃப் த பீப்புள் குளோபலி வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு, பட் கூகுள் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம கூகுளுக்கு மேலே வந்து நம்மளோட எஸ்இஓ வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில ஃபேக்டர்ஸ் எஸ்இஓக்காக ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட வெப்சைட் தட் இஸ் பிஸ்னஸ் அசோசியேட்டட் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, கூகுளில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துருச்சு. ஐ மீன் நீங்கள் ப்ராப்பராக எஸ்இஓ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பெர்மனண்ட்டாக அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? பெர்மனண்ட்டாக இருக்கணுமா இல்லை டெம்பரரியாக இருக்கணுமாங்கிறது இந்த டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது மூலிமா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒயிட் ஹேட் எஸ்இஓ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பொறுத்த வரைக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுக்குற கைட்லைன்ஸ் நம்ம வந்து ஜெனுவனாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸ் கூகுள் கொடுக்குற கைட்லைன்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எஸ்இஓ அதுக்குள்ளார சுற்றி நீங்கள் அது சம்மந்தப்பட்டது மட்டுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, கைட்லைன்ஸ்க்கு உட்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஜெனுவனாக நீங்கள் வந்து எஸ்இஓவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஒயிட் ஹேட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஒயிட் ஹேட் எஸ்இஓவில் சில டைப்ஸ் இருக்குது, சில டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா, எந்தெந்த விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட்டோ பேஜஸோ வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் கொண்டு வர வைக்கலாம். அதுவும் கொண்டு வரதை தாண்டி நீங்கள் பெர்மனண்ட்டாகவும் நீங்கள் உங்களோட பேஜை ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க வைக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான கான்டென்ட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ப்ராப்பரான கீவேர்ட் ரிசர்ச். ஸோ பொட்டன்ஷியல் உள்ள கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வர ஸ்டாமினா பொட்டன்ஷியல் உள்ள கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இப்போ இருக்கிற சினாரியோ, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா கையிலுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் எந்த அளவுக்கு உங்களோட வெப்சைட்டை வந்து யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இன் மொபைலில் ஆக்சஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. தென் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கணும். அது டெஸ்க்டாப்பாகவும் இருக்கலாம், இல்லை மொபைலாகவும் இருக்கலாம். ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தென் மானிட்டரிங், அனாலிட்டிக்ஸ், நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அனாலிட்டிக்கல் டூல்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ரெகுலர் பேசிஸில் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் மேக் ஷூர் உங்களோட வெப்சைட் மேலே ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் ரெகுலர் இன்டர்வலில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால, இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதில் ஒரு சில டெக்னிக்ஸ் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் இதை தாண்டி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பட் ஒயிட் ஹேட் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் கைட்லைன்ஸ், கூகுளோட கைட்லைன்ஸ் என்னவோ அதை நீங்கள் என்ன சொல்கிறது, கைட்லைன்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த கைட்லைன்ஸை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ஜெனுவனான ஒரு ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ், ஆப்வியஸ்லி ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் டைம் எடுக்கும், பட் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும் ஒயிட் ஹேட் எஸ்இஓ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் ஹேட் எஸ்இஓ. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட்டுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்,
ஒயிட் ஹேட் எஸ்இஓ நம்ம பண்ணுறதுனால டைம் எடுத்துக்கும் ஆப்வியஸ்லி, ஆனால் ரிசல்ட் வரும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து பேஷன்ஸ் இல்லை, இம்மிடியட்டாக ரிசல்ட் வரணும், சீக்கிரமாக ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டெக்னிக்ஸ், ஓகேவா, ஒரு சில டாக்டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால சீக்கிரமாக ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால வந்து ரிசல்ட் வரும், பட் ஒரு சில நெகட்டிவிட்டிஸும் அதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அகெயின்ஸ்ட், இது வந்து கைட்லைன்ஸ், கூகுள் கைட்லைன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம், ஓகேவா. ஸோ அதான் வந்து நம்ம பிளாக் ஹேட் எஸ்இஓன்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன விஷயம், நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் ஸ்டஃபிங், டூப்ளிகேட் கான்டென்ட், தென் புவரான குவாலிட்டி உள்ள கான்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, கண்டென்ட் வந்து ஸ்பின் பண்ணுவாங்க, கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதை தாண்டி வந்து நிறைய ஹிடன் டெக்ஸ்ட் அண்ட் லிங்க்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க, க்ளோக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ஓகேங்களா. நிறைய பிளாக் ஹேட் எஸ்இஓ டெக்னிக்ஸில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதை தாண்டி நிறைய இது நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணலாம். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கொண்டு வரதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஒருவேளை கூகுள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைட் மேலே பெனால்ட்டி யா வயலேஷன் இல்லை ஏதோ ஒரு ரீசனை வச்சு உங்களோட வெப்சைட்டை வந்து வேறு பேஜ் இல்லை ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கீங்க இன்கேஸ் இருந்தீங்கன்னா அதை வந்து கடைசியாக தள்ளுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் ரேங்க் ஆகியிருக்கீங்க, டெம்பரரியாக நீங்கள் ரேங்க் ஆகிங்கன்னா உங்களை வந்து கீழே தள்ளி விட்டுரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஜென்யூனாக எஸ்இஓ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா. தென் நெக்ஸ்ட் கிரே ஹேட் எஸ்இஓ. கிரே ஹேட் எஸ்இஓங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஒயிட் ஹேட் அண்டு பிளாக் ஹேட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. நிறைய பேர் இந்த மாதிரி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 80%க்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியல் உள்ள ஒரு கான்டென்ட், ஒரு என்கேஜிங்கான கான்டென்ட், ப்ராப்பராக கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது, எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து ஓரளவுக்கு ஜென்யூனாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் 20% பேக்லிங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ 80% ஆஃப் தி எஃபர்ட் ஜென்யூனாக இருந்தாலுமே ஆன் தி அதர் ஹேண்ட் 20% வந்து பிளாக் ஹேட் அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் ஓரளவுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடச்சிடாதா அப்படிங்கிறது நினச்சி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து கிரே ஹேட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி நாம் பார்த்த டாபிக் என்னென்னா, டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓவில் 3 டைப் பார்த்தோம்: ஒயிட் ஹேட், பிளாக் ஹேட் அண்ட் கிரே ஹேட் எஸ்இஓ. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த கான்டென்ட்டை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கான்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு தேடி வரும், ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.